அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும், உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நாளெல்லாம் பக்தி மன கமலச் செய்யக்கூடிய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். பெரியவாவினுடைய திருவடிகளை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, பணிவோடு கருணையோடு ஈரத்தோடு தொண்டு செய். என்னது? பணிவோடு கருணையோடு ஈரத்தோடு தொண்டு செய். ஈரம்னா ஈர உடையோடு இல்லை, ஈர இதயத்தோடு. இதை எப்படிங்கிறத 1980க்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். பெரியவா ஒரு முகாமிட்டிருக்கார். அந்த இடத்துல பெங்களூரை சேர்ந்த பெரியவருடைய பரம பக்தர். அவர் நின்னா பெரியவா, உட்காந்தா பெரியவா, படுத்தா பெரியவா, சதா சர்வகாலமும் பெரியவாளுடைய பரம பக்தராக இருக்கக்கூடிய அந்த பெங்களூர் அன்பர் பெரியவாளை சேவிப்பார். சேவிச்சோன்னு சொல்லுவா, பெரியவா பெரும் கருணை, இந்த மாதம் நான் 3 சண்டிகோமம் சொன்னால் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். பக்கத்தில் ஒரு இடம் சொன்னால் 8 மூட்டை அரிசி அனுப்பினேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேத பாடசாலைகளுடைய குழந்தைகளுக்கு அரிசி, பச்சரிசி அரைச்சி மூட்டையை அமுச்சு வச்சேன். நம்ம மடத்துக்கு கைங்கரியம் சில மூட்டைகள் அமுச்சு வச்சேன். அன்னதானத்தை வாரி வழங்கக்கூடியவர். எங்கெல்லாம் சண்டி ஹோமம் நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பெங்களூர் அன்பருடைய அன்னதானம் கைங்கரியம் உண்டு. வேத பாடசாலைக்கு யாராவது குழந்தைகளுக்கு உணவுக்காக அரிசி கேட்டால் அரிசி மூட்டை அமுச்சு வைப்பார். நம்முடைய காஞ்சி மடத்துக்கு அமுச்சு வைப்பார். இப்படி பல இடங்களுக்கு செய்யக்கூடிய அன்பர். ஒருவர் தான தர்மம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அவங்கள அங்கீகரிக்கணும், போற்றணும், வணங்கணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதை அடிக்கடி சொல்லுவார். நான் எவ்வளோ மூட்டை கொடுத்தேன் தெரியுமா, எவ்வளோ பேருக்கு கொடுத்தேன் தெரியுமா, இதை சொல்லிகிட்டே இருப்பார். பெரியவர் இதை பல நாளாக உற்று நோக்கினார். ஒரு முறை அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். இவர் நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா கடந்த வாரம் 3 சண்டி ஹோமத்துக்கு நான் நிறைய அரிசி மூட்டை அமுச்சு வச்சேன், அன்னதானம்லாம் நம்ம தான்னார். ரொம்ப சந்தோஷம்னு, பெரியவா நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஊருக்கு போங்கோ அப்படின்னார். பெரியவாளுடைய அருளை பெற்றுட்டு அப்படி ஓரமாக உட்காந்துருந்தார். பெரியவாளை பார்க்க இன்னொருத்தர் வந்தார். பெரியவா உங்கள் உத்தரவு, பெரியவா உங்கள் உத்தரவு, இந்த மனநல காப்பகத்துக்கு இடைவிடாது எங்கள் அப்பா அம்மாவுடைய நினைவு தினத்தில் ஆற்றுல திதி பண்ணாலும் சாப்பாடு போய் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். பெரியவா ஆசீர்வாதம், ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னாராம். அப்போ பெரியவா அந்த பெங்களூர் அன்பருடைய காதில் விடுற மாதிரி கத்தி இவர்கிட்ட சொன்னாராம், நீ 12ஆம் திருமுறை படிச்சிருக்கியோ அப்படின்னாராம். என்ன பெரியவாண்ணா? 12ஆம் திருமுறை படிச்சிருக்கியோ? பெரியவா அதான்டா தெய்வ சேக்கிடார் எழுதிய பெரிய புராணம் படிச்சிருக்கியோ? சைவ பெருமக்களுடைய கருத்து கருவூலம். அதில் ஒவ்வொரு தர்மத்தை பற்றியும் ஒவ்வொரு அடியாரை வச்சு சொல்லியிருக்கா. அதில் சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய கதை தெரியுமா? பெரியவா தெரியல. அந்த சிறு தொண்டர்னா யாருன்னா, அவர் ஒரு பெரிய மன்னனுக்கு படைத்தளபதியாக இருந்தார். பல பேரை வெற்றி வீழ்த்தினார். யாராலையும் வெல்ல முடியாதவனை போய் போரில் வென்றார். அப்போ மன்னன் கேட்டான், இது ஆள் வழியா, தோல் வழியா, வாழ் வழியான்னா. இல்லை, சிறு தொண்டருடைய இறை வழின்னா. சுவாமி கும்பிட்றவன் எப்படா படைக்கு தளபதியாக இருக்கட்டும், ஆயத்தொழில் மேயத்தொழில், அவனுக்கு பிடிச்ச இறை வழிபாடை செய்யட்டும்னு பொன்னையும் பொருளையும் கொடுத்து நாட்டுக்கு அமுச்சு வச்சார். நாட்டுக்கு வந்த சிறு தொண்டர் தன் மனைவி திருவெண்காட்டு நங்கையோட நாளெல்லாம் அடியாருக்கு அமுது செய்வித்தா. அமுது செய்விக்கிறதுனா அன்னம் போடுறது. தலைவாழை இலை போட்டு கைகால் அலம்பி விபூதி கொடுத்து இருக்க மணி கொடுத்து சாப்பாடு போட்டு முகமலர்ச்சியோடு அனுப்பி வைக்கிறது. இதை 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, 365 நாள் வருடம் முழுவதும் செஞ்சார். யார்? சிறு தொண்டர். பெரியவா யார்கிட்ட? அந்த வந்த பக்தர்கிட்ட சொல்கிறார். யார் காதில் கேட்கணும்? அரிசி மூட்டை சண்டி ஹோமத்துக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறவருடைய காதில் கேட்குற மாதிரி சொல்கிறார். ஒரு நாள் சிறு தொண்டர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாருமே வரல. யார் சாப்பிடாட்டி சிறு தொண்டர் சாப்பிட மாட்டார். மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, போய் அலைஞ்சு பார்த்தார். ஆளைக்கானும். கோவில் வாசலில் போய் உக்காந்துட்டார். அப்போ ஒரு அடியார் சிறு தொண்டர் வீட்டுக்கு வந்தார். அப்படி எட்டி பார்த்தார். உள்ளேருந்து மனைவி எட்டி பார்த்தா, ஐயோ உங்களை பார்த்தா சிவனடியார் மாதிரி இருக்கையில உள்ளே வாங்கினார். ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு வரமாட்டேன், உங்கள் வீட்டுக்கார் வந்தால் நான் மரத்தடியில் உட்காந்துருக்கேன் கோவிலில், என்னை கூப்பிட சொல்லுன்ட்டார்.
நேராக இவர் போனார், சுவாமி சாப்பிட வரணுன்னார். ஆகா வந்துட்டா போச்சு, ஆனால் சிறு தொண்டை அவசரப்படாத, நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் முதல் நாள் சாப்பிடலாம். என்ன வேணும் உங்களுக்கு? வெண்டைக்காய் கூட்டு, பூசணிக்காய் கூட்டு, புடலங்காய் கறி, என்ன வேணாலும் பண்ணுறேன்னார். அவசரப்படாத சிறு தொண்டா, நான் நரப்பசு தான் சாப்பிடுவேன். நரப்பசுன்னா மனித மாமிசம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையாக இருக்கணும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் இருக்கப்படாது. 10 மாதம் கருவில் சுமந்த தாய் பிடிக்கணும், தந்தை கூறமைத்து சமைக்கணும், அதை தலைவாழை இலையில் எனக்கு பரிமாறணும், உத்தரவு அப்படின்னு போயிட்டார். நேராக போய் மனைவி திருவெண்காட்டு நங்கைகிட்ட சொல்லி அழறார். திருவெண்காட்டு நங்கை சொன்னால், இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, நமக்கு ஒரே பையன்தான், 5 வயது பாலகன், சீராளன்னு பேர், பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான், இப்போ வந்துடுவான், அவனை குளித்து கறி சமைச்சு கொடுத்துருவான்னா. என்ன சொல்கிறேன்னா, ஆமான்னா. ஏன்னா குரு பக்தி பதிபக்தியில் கெட்டிக்காரி இந்த திருவெண்காட்டு நங்கை. குழந்தை சீராளன் ஸ்கூல்லேருந்து வந்தான், குளிப்பாட்டி உடம்பை தலை பிடிக்க தந்தை கூறறுத்து சமைச்சு எல்லாம் பண்ணிட்டா, தலைவாழை இலை போட்டு பரிமாறிட்டு அவரை உட்கார சொன்னார். எனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணும்னார். யாரும் கிடைக்கலன்னு தான் இவரையே கூப்பிட்ருக்கார். வந்திருக்கிறது சிவபெருமான், சிவனடியார் வேடம்னு தெரியாது, நீனே சிவனடியார் மாதிரி தான் இருக்க, உட்காருனார். யார்? பெத்த அப்பா சிறு தொண்டரை. சாப்பாட்டில் கை வைக்க போகிற மாதிரி இப்படி போனவர், உன் பிள்ளைய கூப்பிடுனாரு. அவர் இப்படி பார்த்தாரு, கூப்பிடியான்னாரு. சீராளான்னாரு, கூப்பிட்டார், வரல. சீராளான்னார், வரல. வாசலில் போய் திருவெண்காட்டு நங்கை சீர்மிகு சீராளா வருக வருகன்னு 3வது தடவை கூப்பிட்டா குழந்தை வந்தது. இதை சொல்லிட்டு பெரியவா அந்த அவர்கிட்ட சொல்கிறார். யார்? பெங்களூர் அன்பர் காதலை விடுற மாதிரி, சிறு தொண்டரை மாதிரி ஒரு இறைபக்தி, அவள் மனைவி திருவெண்காட்டு நங்கை மாதிரி பதிபக்தி உண்டா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகனாக பிறந்தவனை கூறறுத்து சமைச்சு முத்தம் கூட கொடுக்கல. ஏன்னா எச்சில் பட்டுட்டா சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண போட முடியாதேன்னு பெத்த குழந்தைய குடித்து மேக்கப்லாம் போட்டு அப்படியே கீழே போட்டுட்டா. ஏன்னா இது இறைவனுக்கு பிரசாதம்னு. அப்பேர் தொண்டு செய்த இந்த மண்ணில் பிறருக்கு அரிசி வாங்கி கொடுத்தோம், அன்னதானம் பண்ணோன்னு பெருமை பேசக்கூடாது. நீ ரொம்ப தர்ம காரியம் பண்ணுற, மனநல காப்பகத்துக்கெல்லாம் உதவி செய்கிற, ரொம்ப சேமமாக இருப்ப, உங்கள் அப்பா அம்மா திதியையும் செய்கிற, அந்த தர்மத்தையும் விடலை, இந்த தர்மத்தையும் விடலை, நன்னாரு 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 அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு திரும்பினாராம். அப்படியே ஒரு திரும்பினாராம். அந்த பெங்களூர் அன்பர் கண்ணிலேருந்து ஜலம் கொட்டினதான். அப்போ பெரியவா இப்படி முடித்தாராம். நிறைய தான தர்மம் செய்யணும், ஆனால் அதில் ஒரு பணிவு கனிவு ஈரம் வேணும். சரி புறப்படு அப்படின்னாராம். இது அவருக்கு மட்டும் சொல்லலை, நமக்கும் சேர்த்து தான். தான தர்மம் செய்கிற நம்ம சிறு தொண்டரை மனசில் நினச்சா ரொம்ப அது சிறிய செயல் அல்ல, பெரிய செயல். பேர் சிறு தொண்டர். நம்ம பெரிய பேர் வச்சுக்கிறோம், சின்ன தியாகம் சின்ன தர்மம் பண்ணுறோம். நம்ம பீத்திக்கிறத நிறுத்திட்டு, நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டு தர்மத்தை பணிவோடு செஞ்சால் பெரியவா கருணை இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.